மித்ரா ஆனந்தியோட கர்ப்பம் வெளியில் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடணும். அப்போ தான் மகேஷ் நமக்கு கிடைப்பான். இந்த விஷயத்துக்கு காரணம் மகேஷ் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சா மகேஷ் நமக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டான். ஏதாவது பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் நாம் கல்யாணத்தை பண்ணி வச்சுடணும். அப்போ தான் நமக்கு நல்லது, அப்போ தான் நமக்கு மகேஷ் கிடைப்பான் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க மித்ரா. ஆனால் ஆனந்தி இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம், என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் டாக்டர் ஆனந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, என்ன ஆனந்தி, யார் இதுக்கு காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா மேம், எனக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழறாங்க ஆனந்தி. இதுக்கு நீ யார் காரணம்னு கொஞ்சம் சீக்கிரமாக யோசிமா, நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்தினாதான் உனக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும். யாரையும் நல்லவங்கன்னு நம்பாத, நீ எல்லாரையும் சந்தேகப்பட்டு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். சரிங்க டாக்டர், நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஆனந்தி. ஆனந்தி வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஊரில் இருந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. இதை பார்த்த உடனே ஆனந்தி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ, அப்பாவும் அம்மாவும் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்காங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நான் எப்படி இவங்களை சமாளிப்பேன், எப்படி இவங்க முகத்தில் முழிப்பேன், இவங்க கிட்ட என்னால் உண்மையை மறைக்க முடியாதே, நான் உண்மையை சொல்லிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே தவிச்சு போய் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க ஆனந்தி. ஆனந்தியோட அப்பா அம்மா வந்திருக்க விஷயத்த ஆனந்தி கிட்ட சொல்கிறதுக்காக வார்டன் மேம் ரூம்க்கு வராங்க. வார்டன் மேமை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஆனந்தி. என்னாச்சு ஆனந்தி, ஏன் நீ ஒரு மாதிரியாகவே இருக்க 2-3 நாளாக? உன் அப்பா அம்மா உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தா நீ சரியாயிடுவா, வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனந்தி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்ததும் பேச்சியை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே பதறாங்க. இனி என்ன நடக்க போகுது, ஆனந்தி உண்மையை சொல்லுவாளா?